அரசனுக்கு பெரிய சந்தோஷம். நான் இப்படிப்பட்ட பெரியவனா, நான் இவ்வளவு பெரியவனா, இந்த மாலையை வைத்துக்கொள், இந்த பட்டாடையை நீ வைத்துக்கொள், இந்த பொண்ணை நீ வச்சுக்க, இந்த கீழே வச்சு அப்படியே கொடுப்பான். எனவே இதற்காக அவனை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அதுக்காக பாடப்படும் அரசனது வீரம் கொடை புகழ் இவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான். பாடப்படும் அரசனது வீரம் கொடை புகழ் இவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான். பாடப்படும் அரசனது அல்லது பாடப்படும் ஆண்மகனது. இங்கே ஆண்மகன் என்றால் யாரைத்தான் குறிக்கும்? அரசனைத்தான் குறிக்கும். பாடப்படும் அரசனது வீரம் கொடை இரக்கம் இவற்றையெல்லாம் புகழ்ந்து பாடுவது பாடான். அடுத்தது எது? கைக்கிளை. பொதுவியல். வெட்சி முதலிய திணைகளுக்கு பொதுவானதும் அவற்றில் கூறப்படாத மறைந்த பகுதிகளை கூறுவது பொதுவியல். இதுவரை சொல்லியிருக்கேன் இல்லையா? வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உளிஞ்சி வச்சு தும்பை வாகைப்பாடார் பொதுவியல் கைக்கிளை பெருந்தனை. இதுல வெட்சி முதலிய திணைகளுக்கு பொதுவானதும் அவற்றில் கூறப்படாத மறைந்த பகுதிகளை கூறுவது பொதுவியல். இதான் கைக்கிளை. இதுதான் இந்த உலகத்துல நிறைய நடக்குது. இந்த உலகத்துல நிறைய நடக்குது. கைக்கிளை என்பது ஒருதலை காதல். கைக்கிளை என்பது ஒருதலை காதல். ஒரு ஆண் பெண். எத்தனை வயசாகுது? 13. அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. உனக்கு எத்தனை வயசாகுது? 20. கைக்கிளை என்பது ஒருதலை காதல். ஒரு ஆண் பெண். ஆண் பெண்ணை விரும்புவான், பெண் ஆணை விரும்ப மாட்டான். அதே மாதிரி ஆண் பெண்ணை விரும்புவான், பெண் ஆணை விரும்ப மாட்டேன். ஒரு தலை, ஒரு இடம். ஒரு தலைன்னா ஒரு பக்கம். ஒரு பக்கம்னா ஒன்றில் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண். இந்த நாட்டிலே இன்று ஏகப்பட்டது கைக்கிளை தான். ஒருத்தன் சொன்னான், அரசனுடைய மகளுக்கு எனக்கும் இளவரசிக்கு எனக்கும் பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சிருக்கு. இன்னொருத்தன் கேட்டா, எப்படிடா அது பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு? அது எனக்கு சம்பவம் தான். ஒருத்தன் சம்பவிச்சா பாதி முடிஞ்சு இல்லையா? 50 முடிஞ்சு இல்லையா? இதுதான் கைக்கிளை. இதுதான் கைக்கிளை.